மக்களே, உங்கள் ஊரின் வளர்ச்சிக்காக யார் சிறந்த அமைச்சராக வர வேண்டும் என்று நீங்களே சிந்தித்து உங்களுக்குள் பேசி ஒரு நல்லவரை முடிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கான மிகப்பெரிய உரிமை. இதை தவறாக பயன்படுத்தி விடாதீர்கள். இந்தாங்க தங்க காசு, புது பட்டுப்புடவை. இந்த பரிசுக வாங்கிக்கிட்டு தேர்தல்ல எனக்கு மட்டுமே நீங்க எல்லாரும் கட்டாயமா ஆதரவு தரணும். இதை பத்தி வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. மீறினா உங்களுக்கு தான் பெரிய நஷ்டம். அடப்பாவுமே, இப்படி காசு கொடுத்து முறைகேடா பதவியை வாங்குற இந்த மனிதன் நாளைக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காம விடுவானா? இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தகுந்த பாடம் புகட்டணும். அப்போதான் உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும். மக்களே, கொஞ்சம் பொறுங்க. ஒரு சின்ன தங்க காசுக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய முக்கியமான ஓட்டை வித்துறாதீங்க. இன்னைக்கு அவன் ஒரு காசு கொடுத்தா நாளைக்கு உங்ககிட்ட இருந்து 1000 காசுகளை வரியா புடுங்கிடுவான். தெனாலிராமன் சொல்றதெல்லாம் சும்மா. எங்களுக்கு நிறைய பரிசு கொடுத்து உதவிய இந்த நல்லவர் தான் அமைச்சரா வரணும். இவரை போல மக்களுக்கு அள்ளி கொடுக்கும் நல்லவர் இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. இவரை தான் ஜெயிக்கணும். நான் உங்களுக்கு கொடுத்த அந்த பரிசுகளுக்கான காசை திரும்ப எடுக்க வேண்டாமா? இன்னைக்கு முதல் எல்லாரும் 5 மடங்கு வரியை உடனே கட்டணும். யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. மரியாதை ரொம்ப குறைஞ்சிருந்தாக்கிறதை. எங்களை எப்படி காப்பாத்துங்க? அந்த அமைச்சர் எங்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் வரியா புடுங்கிட்டார். நீங்க அன்னைக்கே சொன்னதை நாங்க கேட்காம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்போ திருத்தலுக்கு வந்துட்டோம். இந்தாங்க, இலவசமா கிடைக்குது. இனிப்பே சாப்பிடுங்க. என்னது இதுல சேரு இருக்குன்னு சாப்பிட மாட்டீங்களா? நீங்க வாங்கின இலவச பரிசு இப்படித்தான். வெளியில இனிப்பா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வரீங்கிற பெரிய விஷயம் இருக்கு. காவலாளிகளே, அப்பாவி மக்களையும் லஞ்சம் கொடுத்து முறைகேடாக பதவி வாங்கிய இந்த பேராசைக்காரன் உடனே கைது செய்து சிறையில் அடையுங்கள். மக்களின் ஓட்டை விலைக்கு வாங்குவது மன்னிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய குற்றமாகும். எங்களை மன்னிச்சிருங்க அரசே. இனிமேல் வாழ்க்கையில எந்த ஒரு இலவச பரிசுகளுக்கும் ஆசைப்பட்டு தப்பானா நாளை நாங்க தேர்ந்தெடுக்கவே மாட்டோம். எங்கள் ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு நாங்க இப்போ ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் இந்த அறிஞரை உங்கள் புதிய அமைச்சராக நான் பெருமையுடன் நியமிக்கிறேன். இனிமேல் இந்த ஊரில் எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாம் மிகவும் நன்மையாகவே நடக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன். நன்றி அரசே. பரிசுக்கு ஆசைப்பட்டு நம்ம வாக்க வித்தா நம்ம எதிர்காலத்தையே மொத்தமா விக்கிற மாதிரி. எப்பவும் இலவசங்களை நம்பாம நேர்மையான தலைவர்களை மட்டுமே நாம சிந்தித்து தேர்ந்தெடுக்கணும். அதுதான் உண்மையான ஜனநாயகம்.